வணக்கம். மணற்கேணியில டிஎன்பிஎஸ்சி பொது அறிவுல டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ்ல யூனிட் 6ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிற 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்ட் 1. 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். இவரது காலம் 1772 முதல் 1833 வரை. ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் வங்காளம் தாய்மொழி, சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் கோவிலை நிறுவிய ஆண்டு 1828 ஆகஸ்ட் 20. திருவுருவச் சிலையை வைக்கப்படவில்லை. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து கட்ட இயற்றிய சட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய். இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரே கடவுள் கோட்பாடு அல்லது ஒரே கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறியவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் மறைவுக்கு பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவரது காலம் 1817 முதல் 1905 வரை. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றி எத்தனை கொள்கைகளை முன்வைத்தார்? 4. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 1857. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் இடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1886. ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர், இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திர சென். குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி நிறுவிய அமைப்பே சாதாரண சமாஜ். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவரது காலம் 1820 முதல் 1891 வரை. 1856 யாருடைய முயற்சியினால் விதவை மறுமணச் சட்டம் இயற்றப்பட்டது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1860 இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் திருமண வயது 10. 1891 இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் திருமண வயது 12. 1925 இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் திருமண வயது 13. பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். 1867 பம்பாயில் பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கியவர் ஆத்மாராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தில் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் ஆர்.சி. பண்டகர், எம்.ஜி. ரானடே. மகாதேவ் கோவிந்த ரானடே 1842 முதல் 1901 தொடங்கிய அமைப்புகள் விதவை மறுமணச் சங்கம் 1861, பூனே பர்வாஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. குலாம்கிரி அடிமைத்தனம் என்ற நூலின் ஆசிரியர் ஜோதிபா பூலே. 1875 ஆண்டு ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல்கள் சத்யாந்த பிரகாஷ். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரது காலம் 1824 முதல் 1883 வரை. இஸ்லாமியர்க்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற தொடங்கிய இயக்கம் சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்த ஆண்டு 1893.
தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்தின் பொறுப்பை ஏற்றவர் சத்யானந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ரிமைனிங் வீடியோவை பார்ட் 2ல பார்க்கலாம்.